நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர் பேசுகிற ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 1296வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அக்கல்கோட் மகாராஜ் சுவாமி சமர்த்தர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 6வது நாள். இதை பற்றி மாதங்கி பாலாஜி அவள் எழுதின அந்த புக்கில் தான் படிக்க போகிறேன். நிறைய விஷயங்கள் எதை விடுறது எதை இதுன்னு தெரியல எனக்கு. ஸோ சிலதெல்லாம் விட்டுடலான்னு தோன்றுறது. பட் கதைகள் எழுதியிருக்காவ அதை நம்ம இது இக்னோர் பண்ண முடியல என்னால். நிறைய விஷயங்கள் குருடன் தன் கண் பார்வையை பெறுதல். ஒரு நாள் சுவாமி சமர்த்தர் தேஷ்முக்கின் வீட்டில் அமர்ந்து கொண்டிருந்தார். அவரிடம் பாபா ஷபனீஸ், ராம்தாசி புவா, பாபா யாதவ், கோபால் பட் மற்றும் சுந்தர் பாயி ஆகிய பலர் இருந்தனர். ஆசிரமத்தில் பிராமண பெண் தன் மகனுடன் சுந்தரிபாய் அருகில் அமர்ந்திருந்தாள். ஷூபாய் ஸ்ரீ சுவாமி மகாராஜிடம், இந்த சிறுவனுடைய கண் பார்வை பூணில் அனுபவிக்கப்பட்டு பறிபோய்விட்டது. பூணல் போட்டதில் இந்த பையனுக்கு கண் போயிடுத்து, அவனுக்கு மீண்டும் கண் பார்வை தரணும் அப்படின்னு அருள் புரியுங்க. அப்போ சுவாமி சொல்கிறார், எனக்கு சோதிப்பதற்காக 5 பிசாசுகள் வருது. ஸோ அந்த சோதனையின் போது இந்த சிறுவன் கண் திறப்பான்றார். அவர் சொல்லி முடித்த சில நொடிகளில் தலையில் துணியை கட்டிக்கொண்டு 5 வைஷ்ணவர்கள் வந்தனர். வைஷ்ணவர்களை பிசாசுன்றார் சுவாமிஜி. ஏன்னா அவர்கள் சுவாமிகளை பற்றி முன்கூட்டியே கேள்விப்பட்டிருந்தனர். அவர்கள் சன்னியாசியாக இருப்பினும் அனைவருடைய வீட்டிலும் உணவருந்துவது எந்த தர்மத்தில் குறிப்பிடப்பட்டது பாபாவை கேலி பண்ணுறா. ஸ்ரீ சுவாமிகளை போலியானவர் என்று அம்பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்காவா. அவர்கள் 5 சுவாமிகளின் பாதத்தில் நமஸ்கரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அமர்ந்து கொண்டு கன்னடம் மற்றும் சமஸ்கிருதத்தில் உரையாடி கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் ஒரு ஆச்சாரியர் 7 வைஷ்ணவரோடு வரார். சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறார். ஸ்ரீ சுவாமி மகாராஜ் அந்த குருட்டு சிறுவன் தன்னருகே வருமாறு அழைத்து, இந்த துஷ்டர்களின் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு நீ பதில் கூறுன்றார். அந்த பையன் சொல்கிறான், அவர்கள் பேசும் பாஷையே புரியலையே, கன்னடத்தில் பேசுகிறா, சமஸ்கிருதம் தெரியாது என்றான். உடனே சுவாமிகள் தன் கழுத்திருந்த மாலையை எடுத்து சிறுவனின் கழுத்தில் போட்டார். அவர் கண்களை சாமந்தி பூவினால் தொட்டார். ஸ்ரீ சாமியோட தெய்வீக கரங்கள் அவர் பட்டவுடன் அவனுடைய கண்கள் திறந்து கொண்டன. அவன் முழு வேகத்துடன் வேதங்களின் இந்த ஸ்லோகங்களை சொல்லி பகவத்கீதை மற்றும் பாகவதம் ஆகியுள்ள ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டி அந்த வைஷ்ணவர்களுடைய மனதில் உள்ள சந்தேகங்களுக்கு பதிலளித்தான். சிறுவனுடைய வியாக்கியான கடவுள வைஷ்ணவர்கள் கர்ப்பம் குறைந்தது. சுவாமிகளுடைய சக்திகளை உணர்ந்து கொண்டு அனைவரும் சரணடைந்தனர். இதே மாதிரி சங்கர மடத்தில் நடந்திருக்கு. காஞ்சிபுரத்தில் பரமாச்சாரியாக இருக்கும்போது அவர் சுவாமியெல்லாம், நாங்கள் முட்டாள்தனமாக உங்களை சந்தேகப்பட்டு விட்டோம், தயவு கூர்ந்து எங்களை மன்னிப்பு அளிக்க வேண்டும், மனம் தெரிந்திய மன்னிப்பை கேட்பவர்களை மன்னிக்க வேண்டும் என்று வேதங்கள் கூறப்பட்டதில்லை சொல்கிறார். அப்போ சாமி சொல்கிறார், நான் யார் வீட்டில் வேணால் உணவருந்துவேன், நீங்கள் என்னையா சோதனை செய்தீர்கள். அப்போ ஒருத்தர் கூப்பிட்டு சொல்கிறார், உன் தாய் ஒரு முஸ்லீமுடன் உறவு கொண்டிருந்தார், இமாம் பாஷாவுக்கு பிறந்தவன், அது முதல்ல நீ சோதின்றார். அசங்கியமாக எடுத்து வந்தவருக்கு, உங்கள் அம்மாவே ஒரு முஸ்லீம் வச்சுருந்தா இமாம் பாஷாவுக்கு பிறந்துட்டு நீ வைஷ்ணவன் சொல்லிக்க அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான், கூனி போயிடுறார். சுவாமி, இந்த தவறுக்கு பரிகாரம் இருக்கிறதா, தயவுசெய்து சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் அடிமை, மன்னிக்கிறோம் சார். நேற்று பண்டிதநாதனோட வீட்டு விருந்தில் உங்களை பற்றி ஒருவர் கூறினார். அப்போது நாங்கள் அகம்பாவத்தில் உங்களை பற்றி தபத்தூரா பேசினோம். என்னை விட மகாபாவி யார் இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். கருணை முடிவான சுவாமிகள், உன் மதத்தில் சம்பிரதாயத்தை எப்படி நடந்துக்கொள், கங்கையில் நீராடிய பெண் உன் தீய கர்மாக்கள் அனைத்தும் விடுபடுவாய் என்று ஆசீர்வதித்தார். மனமகிழ்ந்த அந்த வைஷ்ணவர் சுவாமிகளின் பாதத்தில் தலையை வைத்து ஸ்ரீ குரு தத்த தேவா பவ சொல்லி உறக்க சொல்லிவிட்டு சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொண்டார். பின்னர் ஒவ்வொரு வருஷமும் அக்கோட்டை சுவாமி மகாராஜை கொண்டாடினார் வருது.
ராமகிருஷ்ண பூவா மடே அப்படின்னு ஒருத்தர் பற்றி சொல்கிறார். ஒரு முறை ராமகிருஷ்ண பூவா மடே அக்கல்கோடு வந்திருந்தார். அவர் சாமிகளை சமர்த்தனை தரிசனம் செய்துவிட்டு கீர்த்தனைகளை பாடினார். அந்த கீர்த்தனைகளில் ஸ்ரீ சுவாமிகள் மகாராஜனுடைய சுதந்திரமான பழக்க வழக்கங்களை குறை கூறி வேதங்களின் மேற்கோள் காட்டி பாடல்களை பாடினார். மேலும் அவர் சங்கராச்சாரியார் தான் உண்மையான அவதாரம் என்றும் அவர் வர்ணாசிரம தர்மத்தின்படி வாழ்ந்து மக்களை ஒற்றுமைப்படுத்தினார் என்றும் கூறினார். இதை கேட்டவுடன் சுவாமிகள், இந்நாள் முழுவதும் எங்கிருக்கிறாய்? உன் பணப்பட்டியை நிரப்புவதற்காக கடை வைத்து நடத்தி கொண்டு உன் இஷ்டம் போல் நடந்து கொள்கிறாயே, இது என்ன ஆன்மீகம் கேட்குறாரு. உண்மை நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறா. இப்போ கதாகா லட்சுமன் சொல்லி அவள் பொட்டியை நிரப்பிக்கிறார். தன் கீர்த்தனைகள் எடுத்துக்கொண்டு அவர் சாமிகளுக்கு அருகில் சென்றபோது அவருக்கு ஆன்மீகத்தில் மிகவும் அந்த ஞானம் பெற்ற துறவி அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் ஸ்லோகத்தை கூறி புவாவின் மனதில் ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் வகையில், நீங்கள் சதாராவில் மிகப்பெரிய ஞானி என்று சந்தேகமில்லை. நீங்கள் பூனாவில் இந்த சோமேஸ்வர் கோவிலில் புராணக்கதை ஊழியர்கள். நான் உங்கள் குரு உக்கோபியாகோவாத்கர் புபாயை பார்த்திருக்கிறேன். அவர் அகம்பாவம் துளி கூட இல்லாத துறவி. நீங்களும் மிகவும் நல்லவர் தான். ஆனால் பிரம்மமான ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஸ்ரீ தத்தாத்திரேயர் அவதரித்துள்ளார். 4 வேதங்களையும் 6 விதமான சாஸ்திரங்களையும் கடும் தவத்தையும் மேற்கொண்டாலும் இவருடைய சிறப்பை நம்மால் கனவில் கூட காண முடியாதுன்னு சொல்கிறார். இந்த வார்த்தைகள் கேட்டவுடன் மடே பூவா மனம் திருந்தினார். அவர் மீண்டும் மீண்டும் சுவாமிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். சுவாமிகள் அவரை மன்னிக்க நாளாக சுவாமி சமர்த்தன் பக்தி மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போனது. ஸ்ரீ சுவாமிகளிடம் 8 முதல் 15 நாட்கள் வரை தங்கியிருந்து சேவை செய்துவிட்டு தான் கீர்த்தனைகள் பாடுவதை வழக்கமாக கொண்டார். ஒரு முறை புவா அக்கல்கோட்டில் பாகவ சப்தாகம் நடத்தினார். அப்படி ஸ்ரீ சுவாமிகள் தொடர்ந்து தினமும் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு புராண கதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஸ்ரீ சுவாமி தொடர்ந்து புராண கதை கேட்டது அந்த நிகழ்ச்சியை மட்டும்தான். மகாராஜிடம் ஒரு பண்டிதர் வந்திருக்கிறார் என்று கூறினால், பண்டிதனாக இருந்தால் என்ன, அவன் ஒரு பொறுமையை துண்டு துண்டாக வெட்டி விடுவான் என்று கூறுவார். இப்படிதான் இருக்கு நிறைய பேரோடது. அலங்கரிக்கப்பட்ட நாக்கால் அமைந்த சாமிகள் அவர் கீர்த்தனையில் எவருடைய பாதம் நம்மை சம்சார சாகரத்தின் அக்கறைக்கு எடுத்து செல்லும் என்று பாடினார். சரியாக அந்த சமயத்தில் சுவாமி சமர்த்த தன் வலது காலை இறக்கிவிட்டு கொண்டார். அதை கண்டவுடன் பக்தி பரவசம் அடைந்த புவா தன் இடத்திலிருந்து குதித்தோடி சுவாமிகளின் பாதத்தை பிடித்து கொண்டு, இதுவே இந்த பாதங்கள் என்று சொல்றார். அகமது நகரை சேர்ந்த பிராமணர் நகரை சேர்ந்த பிராமணர் மனைவிட அக்கல்கோட் வந்திருந்தார். அவர் மிகுந்த அன்போடு, தான் ஒரு ஏழை, நீங்கள் என்னுடைய சிறிய அன்பளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தூய அன்பிற்கு அடிமையான சுவாமிகள், எனக்கு பஜ்ஜி, கட்போலி, கீர், ஆம்தி பதார்த்தங்களை சமைத்து கொடு, பிறகு என் வயிறு நிறைந்துவிடும் என்று சொன்னார். குழந்தை போல் சொன்னாராம். அந்த பிராமணர் சந்தோஷம் அடைந்து அவற்றை தயாரிக்கும் முறைகளை கண்பத்ராவிடம் கேட்டுக்கொண்டு, அடுத்த நாள் அவருடைய மனைவி அனைத்து உணவுகளையும் சிரத்தையோடு ருசியாக சமைத்தார். அவர் முந்தைய நாளே பல பக்தர்களையும் ஊர் பெரியவர்களையும் விருந்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார். காலையில் சுவாமிகளை அழைத்தார். அனைவரும் விருந்துக்கு வந்துவிட்டனர். சுவாமிகள் மட்டும் இன்னும் வரவில்லை. பதற்றமடைந்த பிராமணர் உடனே சென்று சுவாமிகள் மகாராஜை அழைக்க ஓடினார். அப்பொழுது அவர் குதிரை கோட்டையில் உள்ள ஒரு மேட்டில் அமர்ந்திருந்தார். மிகுந்த பக்தியுடன் பிராமணர் சுவாமிகளின் பாதத்தில் நமஸ்கரித்து விட்டு உணவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அவர் சிரித்துக்கொண்டே, அனைவருடைய வயிற்றிலும் நிரம்பிவிட்டால் என்னுடைய வேலை நிரம்பிவிடும். பிராமணர்களுக்கு முதல் உணவில் மண்ணை வைத்து கொண்டு விளையாடாதே என்று அனுப்பிவிட்டார். சார், அதே மாதிரி அவர் சொன்னதெல்லாம் பண்ணார். அவர் பின்னர் மீது இந்த உணவை 3ஆக பிரித்து தனக்கு, தன் மனைவிக்கு மற்றும் சுவாமி சமர்த்தருக்கு என்று 3 தட்டுகளில் பரிமாறி வைத்தார். அந்த சமயத்தில் வெளியூரில் வந்த 2 பிராமணர்கள் உணவு கேட்டனர். அந்த பிராமணர் அவருக்கு ஸ்நானம் செய்துவிட்டு மரியாதையுடன் வணங்கி தங்களுக்கு வைத்திருந்த 2 பாகங்களை அளித்தார். வந்திருந்தவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உணவு அளிக்குமாறு கேட்டனர். பிராமண தம்பதியை செய்வது தெரியாது ஸ்ரீ சாமி சமர்த்தருக்காக எடுத்து வைத்திருந்த கீர் மற்றும் பதார்த்தங்களை அவருக்கு திருப்திகரமான பரிமாறினர்.
உணவு துளி கூட மீதமில்லை. மதிய உணவுக்கு பிறகு அனைவரும் சுவாமியை தரிசனம் செய்வதற்காக சென்றனர். பிராமண தம்பதி சுவாமிக்கு அருகில் வந்தனர். சுவாமி திருப்தியாக உண்டது போல் கைகளால் வயிற்றை சுற்றி தடவி தடவி கொண்டிருந்தார். பஜ்ஜி நன்றாக இருந்தது. கீர் சுவையாக இருந்தது. ஏலக்காய் கொஞ்சம் அதிகம். இனிப்பு வகையான பூரன் போலியும் பஜ்ஜியும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் கட்போலி தான் கொஞ்சம் காரமாக இருந்தது. அதுவும் சுவையாக இருந்தது. ஆம்தி பிரமாதம் என்று சொல்கிறார். விருந்துக்கு சொல்லாமலே எவ்வளோ அவர் செய்ய பார்த்துருக்கார். அப்போது கண்ணாடி, கோட் சூட் மற்றும் பூட்ஸ் அணிந்த டிப்டாப் அசாமிகள் அனைவரும் பார்த்து சுவாமி சொல்வது உண்மையா என்று கேட்டனர். அனைவரும் உணவின் சுவை சுவாமி சொல்படி அதே போதான் இருந்து என்று கூறி உறுதிப்படுத்தினர். உடனே சுவாமிகள், நீங்கள் இருவரும் இன்னொரு மனைவியிடம் உறவு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த செயலால் நரகத்துக்கு தான் போக வேண்டும். மாத்தர்ச்சோத் என்று கடுமையாக கண்டித்தவுடன் இருவர் அவமானத்தில் வெளியே சென்றனர். சமாராதனை செய்த பிராமணரிடம், ஸ்ரீ சமர்த்தர், உன்னை சமாதான சித்திரகரமாக நடந்தது. வீட்டுக்கு செல். அங்கு மூலையில் இருக்க சரஸ்வதி சிலைக்கு அருகில் இலையில் அனைத்து பதார்த்தங்கள் இருக்கிறது. அவற்றை இங்கே கொண்டு வான்னு கூறினார். வீட்டில் உணவு துளி கூட இல்லை என்று சொல்ல குருதேவர், என்ன பேசுகிறாய்? உன் வீடு நிரம்பி இருக்கிறது என்று கூறினார். அங்கே பார்த்தா அதே மாதிரி சரஸ்வதி சாலைக்கு பின்னாடி இலை போட்டு எல்லாம் பரிமாறி இருக்கு. அதுக்கு பிராமணர், சுவாமி, நீங்கள் என்னை மண்ணோடு விளையாட வேண்டாம் சொன்னீர்கள். அந்த கட்டளையை பின்பற்றுகிறேன். நான் தினமும் பார்த்திவ பூஜை புதுமண்ணால் விக்கிரகம் செய்யும் பூஜை செய்கிறேன். அதை தொடர்ந்து செய்யலாமா அல்லது நிறுத்தி விடாமல் கேட்க, மண்ணுடைய குணத்தை புரிந்து கொள், கர்மா விஷயம், அதுக்கு எந்தவித பிரதிபலம் எதிர்பார்க்காதே, நீ கடவுளை அடையலாம்னு சொல்கிறார். அங்கே தங்கிட்டு சாமி தரிசனம் முடிஞ்சு அவங்க சேவை செஞ்சுட்டு ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு போய் சேர்றாவ. இன்னைக்கு இந்த அளவில் இதை பூர்த்தி செய்கிறேன். இன்னைக்கு 6வது நாள். அக்கல்கோட் மகாராஜனுடைய சரீரத்தில் 6வது நாள் பார்த்துருக்கோம். 12 நிமிஷம் தான் இருக்கு. 15 நிமிஷம் பேசலாம் அதை. பட் ஜனங்கள் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அல்லது அதர்வைஸ் ஷோ இன்ட்ரெஸ்ட் இல்லைனா 10 நாளில் நிறுத்திடலான்னு பார்க்குறேன் அந்த கதையை. ஏன்னா ஜனங்க இப்பேற்பட்ட மகான் அக்கல்கோட் மகாராஜ் அது கேளுங்களோட கேட்க மாட்டேன்ற. நான் என்ன பண்ண முடியும்? அமிர்தத்தை கொண்டு காமிக்கலாம். அதை வாங்கி குடிக்கணும் இல்லையா? நம்ம குடிக்க மாட்டேன்றால என்ன செய்கிறது? இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.